நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாடு தான். ஆனால் பார்த்திங்கன்னா வாகனங்கள் பாருங்கள் நான் ஸ்டாப்பாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இங்கே அவ்வளோக்கும் வாகனங்கள் அதிகம். அப்படி வாகனங்கள் அதிகமாக இந்த வாகனங்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ புதுசாக இருக்க திரும்ப இதை என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணால் இது புதுசாகவே இருக்குமே, இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே வந்து ஒரு இது தோணும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுட்டிகிட்டே பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் அந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவே போட கிடையாது. அது ரெண்டாவது வீடியோ நினைக்கிறேன் லாங் வீடியோ. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிங்கப்பூரில் வந்து சைனீஸ் நியூ இயருங்க. சைனீஸ் நியூ இயருங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ரொட்டைனாக போயிட்டு தான் இருக்கும். வேலை என்றைக்குமே லீவே கிடையாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சைனீஸ் நண்பர்களுக்கு வந்து லீவுனா மலைய நண்பர்களும் இந்திய நண்பர்களும் வந்து தமிழ் நண்பர்களும் வந்து கவர் பண்ணுவாங்க. அப்படி கவர் பண்ணிவிட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மட்டும் லீவ் எடுத்துக்குவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ முஸ்லீம் பண்டிகைகள் வரும்போது மலாய நண்பர்களை வந்து லீவ் எடுத்துவாங்க. மற்ற இந்தியன் தமிழ் நண்பர்களும் சைனீஸ் நண்பர்களும் வந்து வேலை பார்ப்பாங்க. வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அதே தமிழ் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் இப்போ தைப்பூசலாம் வரப்போகுது. இப்போ அன்றைக்கெலாம் லீவுங்கும்போது அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து லீவு வந்து இருக்கவே இருக்காது. கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் கார் கம்பெனியாக தான் சரி தான், இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் சரி தான், வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து இன்றைக்கி உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா ஏஒய்ங்க. இது வந்து சரியாக மணி வந்து 12 மணிக்கு வந்து பாருங்கள் வாகனங்கள் வந்து எவ்வளோ நெருக்கடியாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஒரு செகண்டு கூட வந்து கேப் இருக்காது. அப்போ இப்படி வாகனங்கள்லாம் அடர்த்தியாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. சிங்கப்பூர் சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா விரைவு சாலைகளில் பைசைக்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, வந்து வாக் பண்ணி போகக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வாகனங்கள் இவ்வளோ நெருக்கடியாக போயிட்டுருக்கிறதால வந்து மக்கள் வந்து கிராஸ் பண்ண முடியாது. அப்போ ஒருவேளை மக்கள் கிராஸ் பண்ண எப்படின்னு பார்த்தோன்னா எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணதுக்கான அண்டர் கிரவுண்டு வழிகளும் இல்லை வந்து மேம்பாலங்களும் இருக்கும். ஸோ அதில் தான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து வாகனங்களை வந்து பழுது அடைஞ்சிட்டா கூட வந்து பார்க் பண்ணிட்டு நீங்கள் சாலையை விட்டு வெளியே வந்து நின்றுடணும். அதுக்கான சேஃப்டி ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த சைன் போர்டெல்லாம் வச்சுட்டு, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிராஃபிக் போலீஸும் இல்லை வந்து இமாஸ் அப்படிங்கிற வந்து இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்காக வந்து இவங்க வந்து வாகனம் வச்சுருப்பாங்க. அந்த டோ பண்ணுற வண்டிகள் வந்து நிறைய நிறுத்தி வச்சுருப்பாங்க. டக்குன்னு வண்டி பழுதாச்சுன்னா நான் எந்த ஒர்க் ஷாப் விட சொல்கிறோமோ அங்கே போய் சர்வீஸ் பண்ணி அங்கே போய் விட்ருவாங்க. இல்லை வந்து ஏதோ ஒரு கார் பார்க்கை வந்து எடுத்து வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ அதனால் எங்கள் சாலைகள் வந்து எப்பவுமே வந்து டிராஃபிக் ஆகவே ஆகும். ரொம்ப நேரம் இதனால் ஒரு அதிகபட்சம் ஆனால் ஒரு 30 நிமிஷம் இல்லை 1 ஹவர் ஆகும். ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து சாலைகள் வந்து போயிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சாலை மட்டும்தான் இவ்வளோ பிஸியாக இருக்குமான்னு யோசிக்காதீங்க. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏஒய், பிஐ, சிடிஇ, எஸ்எல்இ, பிகேஇ, டிபிஇ, இசிபி, எம்சிஇ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கேஜேஇ, பிகேஇ அப்படிலாம் இருக்குது. ஸோ இன்னும் இந்த சாலைகள் எல்லாமே ஒரே இடமும் இது சந்திக்காமல், இப்போ ஒரு சாலை போனால் ஒரு சாலை சந்திக்காமலாம் இருக்காது, எல்லா சாலைகளும் சந்திச்சிக்கும். இப்போ எல்லா சாலைகளும் இப்படி தான். இது வந்து 12 மணிக்கே இவ்வளோ நிலவான காலையிலையும் சாயந்தரம் யோசிச்சு பாருங்கள் எப்படின்னு. ஸோ இவ்வளோ வாகனங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுக்கு காரணம் தான் எல்லா வீட்லேயும் நம்ம ஊரில் இப்படி பைசைக்கிளுக்கு மோட்டர் பைக் இருக்கோ, அதுமாதிரி சிங்கப்பூரில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கார்கள் இருக்கும். இப்போ எல்லார்கிட்டையும் கார்கள் இருக்குது. அந்த கார் வந்து கண்டினியூஸாக ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறை யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கார் 10 வருஷம்னா 10 வருஷம் தான் யூஸ் ஆகும். ஒரு பஸ் 15 வருஷம் 15 வருஷம், ஒரு லாரி 8 வருஷமோ 10 வருஷமோ அப்படின்னா அந்த என்ன எக்ஸ்பைரி டேட்டோ அது வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அது வந்துட்டு நம்ம ஊரில் எஃப்சின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி போயிட்டு ஒரு குறுகிய காலம் தான். அடுத்து இப்போ வந்து ஒரு பஸ் வச்சுக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பஸ்ஸு ஆர்டர் பண்ணி அந்த பஸ்ஸு வர வரைக்கும் அதை வந்து என்ன சொல்கிறது எஃப்சி பண்ணிவிட்டு, எஃப்சிலாம் ரொம்ப நாளுங்க 6 மாதம் கொடுப்பாங்க. அந்த எஃப்சிக்குள்ளேயே வந்துட்டு வேறு வண்டி மாற்றலாமா இல்லை திரும்ப எஃப்சிக்கு போகணும். ஸோ அப்படி வந்துட்டு இப்போ இவ்வளோ கார்லாம் வச்சுக்காம போகிறாங்க. இப்போ என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுங்க, கல்வி முறையில் வந்து தரமாக இருக்குது சிங்கப்பூரில். இப்போ கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து உலக லெவலில் வந்துட்டு அவங்களோட பொருளாதாரங்கள் வந்து ஈட்ட முடியும். அவங்க வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஊர்லாம் வந்து இப்போ சிங்கப்பூர் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஏதோ பேசணும் நினைக்காதீங்க. இந்த இடத்துல இது பேசி தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருளாதாரங்கள் ஆகுது அப்படின்னா இந்த கல்வியால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஊரில் ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்களை இங்கே அதேமாதிரி தான் இங்கேயும் கல்விகள் ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசுவல் கல்வி,
ஒரு இடத்த அடைச்சி வைக்காமல் காலைல இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களா, போயிட்டு விளையாண்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு மக்கள் எப்படி போகிறாங்க வராங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க குழந்தைங்க விசில் பண்ணிவிட்டு இங்கே இந்த குழந்தைங்கள விசில் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு ப்ளே கிரவுண்டு போனால் கரெக்டாக விளையாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கே உள்ளார போகிறதுல அங்கே வந்து நம்ம ஊரில் ஆயாமான்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்க போய் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது பண்ணுறேன். அப்போ இதுமாரிலாம் ரொட்டைனாக ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து எப்படா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் எப்படா சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும், சனி ஞாயிறு லீவு அப்படி தான் யோசிப்பாங்க. இங்கே குழந்தைங்க எப்படா மண்டே வரும், எப்படா ஸ்கூலுக்கு போவோம். அந்தளவுக்கு வந்து ஸ்கூலில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து விசியூல் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு டிராயிங் முறையில் எஜுகேஷன் நடத்துறது. இந்த இங்கே வந்து சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பாசிபிள் கல்வி எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சிங்கப்பூரில் வந்து எஜுகேஷன் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணோம் அந்தளவுக்கு ஹெல்த்து. நம்ம ஊரில் நகை வேணும், பணம் வேணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இங்கே சிங்கப்பூரில் வந்து நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஜென்மம். அந்த நம்ம ஹெல்த்து நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டுமே நம்ம நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபுட் எடுக்கணும், எப்படி போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்து நல்லா பார்த்துக்குவாங்க. சிங்கப்பூர் பொறுத்தளவு இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜாக்கிங் பண்ணிக்கிட்டு வாக்கிங் பண்ணிக்கிட்டு ரன்னிங் பண்ணிக்கிட்டு ஜிம்முக்கு போய்டும் எல்லாருமே பார்த்தா ஃபிட்னஸாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் உள்ளவங்களுக்கு வந்து 90% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்பை இருக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து நேக்காக வேலை பார்க்குறவங்க வந்து தொப்பெல்லாம் உடம்புலாம் மொதன்னு வந்துடும். அப்படி இருந்தும் தொப்பை இல்லாமல் இருக்காங்கன்னா உடம்புக்காக எக்ஸசைஸுக்காக அவங்க வந்து டைமிங் ஒதுக்கிக்கிறாங்க. அதனால் வந்து இதாக இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் வச்சாலும் உடம்பு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா ஒரே நாளில் சம்பாரித்து வச்சது ஃபுல்லாகவே போயிடும். ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அப்புறம் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் காப்பாற்றுங்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸு எஜுகேஷன் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, எஜுகேஷன் நல்லா. அப்படிங்கும்போது அப்போ பார்த்தா எஜுகேஷனுங்கும் போதே வந்து நான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டேங்க. சிங்கப்பூர் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் போனால் என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கவர்மெண்ட் ஜாபை நோக்கி ஓடு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிங்கப்பூரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் கீழே வந்து 10 பேரை வேலை செய்கிற அளவுக்கு நீ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும். ஒரு நிறுவனத்தில் நீ வேலை பார்க்க போகிறனாலும் அங்கே அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நீ வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு உன்னோட திறமையை வளர்த்துக்கணும். ஸோ அவங்க தாட்டு வந்து அப்படி தான் வளர்த்து விடுவாங்க. அப்படி வளர்த்து விடும்போது அப்போ வந்து என்ன பண்ணோம், அந்த குழந்தைங்க வந்து நாமளும் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணிட்டு சின்ன வயசில் என்ன மனசில் பதியுதோ அதுதான் நம்ம பெருசாக வந்து இதாகிட்டே இருக்கும். அப்படி வந்து குழந்தைங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் கீழே வந்து 1000 பேர் 10,000 பேர் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கணும் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசி வச்சுருவாங்க. இப்போ அவங்க படிப்பு ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி படிச்சுட்டு வரும்போது அவங்க வெளியே வரும்போது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்க போனாலும் அவங்க வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதை குயிக் பண்ணிட்டு வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி சின்னதாக தான் ஆரம்பிப்பாங்க. சின்னதாக ஆரம்பித்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பெருசாக வந்துடுவாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் முதலாளி சின்னதாக வந்து இப்போ பெருசாக வந்துடுறேன். என் முதலாளி பற்றி என்னோடய பாஸை பற்றி தனியாக ஒரு நாள் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரமிப்பாக தான் இருக்குது. ஸோ எஜுகேஷன் நாங்கள் படிக்கும்போது இப்படி தான். இப்போ நம்ம ஊரில் வந்து +2 படிக்கும்போது வைக்கும்போது அந்த எல்லாம் 10th ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க 12th ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்களாம் வந்து பேசுவாங்க, இன்டர்வியூ கொடுப்பாங்க. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு வந்து இல்லை இது ஐட்டம் வச்சுட்டோன்னு சொல்லி ஒரு சில நண்பர்கள் ஒரு சில குழந்தைங்க கொடுக்குது, ஒரு சில குழந்தைங்க கொடுக்க மாட்டேது. அது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வழி தடுமாறி போகிறதா, இல்லை வந்து அவங்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்லாமையோ, இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்க தடைப்பட்டு நின்றுறாங்க. ஆனால் சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாதுங்க. சிங்கப்பூரில் வந்து அந்த சிங்கப்பூரில் பிறந்தவங்க வந்து இந்த உலகத்தில் எங்கேயானாலும் போகலாம் வரலாம், வீசா தேவை கிடையாது. ஏன்னா இந்த நாட்டிலே சொகுசான லைஃப் எல்லாம் இருக்கிறதால வெளிநாட்டில் போய் அவங்க தஞ்சம் போக மாட்டாங்க. அதனால் எல்லா நாடுகளும் இவங்க போகாத நாடு எதுன்னா டேஞ்சரஸ் கண்ட்ரிங்களை மட்டும்தான் அவங்க போக மாட்டாங்களே, மற்ற எல்லா நாடுகளுக்கும் சிங்கப்பூர் மக்கள் போவாங்க வருவாங்க. ஸோ இவங்க வந்து பொருளாதாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க நம்ம வீடு கட்டுறனாவே ஒரு என்ன சொல்கிறது, ஃபேஸ் மாடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுமாரி வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் லெவலாக வந்து குழந்தை பருவத்துலேருந்து எஜுகேஷன்லேருந்து ஹெல்த்துலேருந்து எல்லாமே ஆரோக்கியம்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்போ அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, லைஃப்பில் வந்து பெரிய ஆளாக ஆகிடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க பெரிய ஆளாகும்போது இப்போ வந்து கார்லாம் அவங்களுக்கு வந்து அசால்ட்டு. இப்போ BMW ஃபெராரி இந்த வேர்ல்டில் என்ன பெரிய லெவலில் கார்களாக இருந்தாலும் சிங்கப்பூரில் இருக்கும், எல்லாம் வாங்கிடுவாங்க. பைக்கு BMW பைக்லேருந்து எல்லாமே. நம்ம ஊரில் வந்து ஒருத்தவங்க பைக் வாங்கினா ஐயோ பைக் வாங்கிட்டான்டா வச்சுட்டான்டா அப்புறம் பேசிட்டு இருப்போம். ஏன் கிராமப்புறங்களில் ஒரு கார் போய்ட்டா டே
நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கார் தான் கிராஸ் ஆகிட்டு வெள்ளை கலர் கார் ஒன்று போணுச்சு, நான் பார்த்து நீ பார்த்தியாடா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் ஸ்கூலில் வந்து அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போல்லாம் எல்லாம் பரவாயில்ல, நம்ம நாட்டிலையும் கார்கள் எல்லாம் வந்துருச்சு, வசதி வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. அது காரணம் எஜுகேஷன் தான். இன்னமும் நம்ம நாட்டில் வந்து எஜுகேஷன் வந்து பயங்கரமாக வளரணும். அப்போ வந்துட்டு சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் வந்து எஜுகேஷன் ஸ்ட்ராங் ஆகணும், பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதால தான் வந்துட்டு ஏன்னா வந்து ஒரு இடத்த வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி உருவாக்கி கொடுத்தவர் தான் திரு லீ குவான் யூ அவர்கள். ஏன்னா சிங்கப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகொரியாவும் அமெரிக்கா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியேப்பட்ட அதிபர்களே வந்து இங்கே மீட் பண்ண வச்சு சமாதானப்படுத்துறதுக்கான வழிகள் நடந்துச்சு. மேபி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கண்டினியூவாக இருந்ததுன்னா அது இன்றைக்கி ஒற்றுமையான நாடாக ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது சிங்கப்பூர் வந்துட்டு எந்த பொருள்கள் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் லாங் டைம் யூஸ் பண்ண, மொபைலாக இருந்தாலும் சரி தான், இல்லை காராக இருந்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் சரி தான் அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பொருளாதாரங்கள் இருக்குது. அந்த பொருளாதாரம் உருவாகிறதுக்கான ஏபிலிட்டி, திறமைகள் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கார்கள்லாம் 10 வருஷம் இதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு. இந்த ஏஓயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளம்மாண்டி வந்துச்சுன்னா கிளம்மாண்டிலேருந்து துவாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் தான் மலை ஏறி இறங்க மாதிரி தான். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து கடல்கள் இருக்கிறதால ஏற்றுமதி இறக்குமதி வாகனங்கள் வந்து சரக்கு வாகனங்கள் போகணும் வரணுங்கிற அடியில் வந்து இந்த விரைவுச்சாலையில் வந்து குறுக்க போயிட்டு வந்தால் வந்து மற்ற வாகனங்களுக்கு இடையூறாகுன்னு சொல்லிட்டு மேம்பாலங்கள் அதான் அப் அண்ட் டவுனாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து ஏவில் வந்து ட்ரைவ் பண்ணுற நண்பர்கள் வந்து கவனமாக ட்ரைவ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சாலைகள், சிங்கப்பூர் பொறுத்தவரை சாலைகள் தரங்க வந்து ஒரு நாட்டில் சாலைகள் தரமாக இருந்தால் தான் வந்து போக்குவரத்து இதாக இருக்கும். போக்குவரத்து இதாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போக வர இருக்கும்போது நம்ம பொருளாதார வளர்ச்சிகளும் கரெக்டாக இருக்கும். இப்போ ரோடு வந்துட்டு அங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு பொருளை கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் அங்கே நின்றுச்சு அப்படின்னா அன்றைக்கான தொழில்கள் வந்து அன்றைக்கான வியாபாரங்கள் வந்து கிடச்சிக்கும். ஸோ கிழக்கு இந்த கம்பெனிகளை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வணிகத்தில் வந்து தான் வந்து உலகத்தையே வந்து பிடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சாங்கிறது எல்லோரும் தெரியும், வரலாறு சோசியல் பிடிச்சிருப்பீங்க. அதேமாதிரி தான் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொட்டைனான பிஸ்னஸ் வந்து பாதிச்சுக்கூடாங்கிறதால சாலைகள் தரமாக இருக்கும், பொது போக்குவரத்து தரமாக இருக்கும். எம்ஆர்டியிலேருந்து ட்ரெயின் போக்குவரத்தாலும் சரி தான், டாக்ஸி போக்குவரத்தாலும், பப்ளிக் பஸ் போக்குவரத்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருவாங்க. அதனால் வந்து வேலைக்கு போகிறாங்க. இப்போ என்னோடய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சிங்கப்பூர் வந்து எங்கே நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, என்னங்க சுற்றி வரைக்கும் யாருமே ஜனங்களே பார்க்க முடியல, ஜனங்களே பார்க்கணும். இங்கே வந்து அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, தான் என்ன பண்ணணும் தான் முன்னேறத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சண்டே மட்டும் கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க, மற்றபடி எல்லாமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறதால மக்களையும் அதிகம் பார்க்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இந்த கார் பாருங்கள், இந்த கார் வந்து 10 வருஷம் 5 வருஷம் அப்படின்னா அது அந்த என்ன எக்ஸ்பைரி டேட்டோ அது வரைக்கும் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா இங்கே ஒரு ஏஜென்சி மாரி இருந்துட்டு இந்த கார்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்கும். இப்போ ஒரு பஸ்ஸெல்லாம் இங்கே சிங்கப்பூரில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், இந்த பஸ்ஸெலாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா நம்ம வந்து 3 தலைமுறைக்கு ஓட்டலாம், அவ்வளோக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் அதிகம் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து கப்பல் மூலமாக எடுத்துகிட்டு போய் பசிபிக்கில் சின்ன சின்ன ஏழை நாடுகள்லாம் இருக்குமா, பசிபிக் தீவுகள் நாடுகள், அங்கே போய் இதை ரீசேல் பண்ணி அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க, அங்கே யூஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பல் மூலம் ஏற்றிட்டு போயிட்டு வருவாங்க அந்த காருங்கள் எல்லாத்தையும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா சிங்கப்பூரில் வந்து பொருளாதாரங்கள் வந்து உருவாக்குறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எஜுகேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்போ வந்து மாத சம்பளம், இப்போ நானே மாத சம்பளம் தான் வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் இவ்வளோ தான் நிர்ணயிக்கப்படும். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் வந்து பிஸ்னஸ் டல்லானாலும் பாக்கி வந்து ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள், 3 மாதம் டல்லானாலும் பாக்கி வந்து 9 மாதத்தில் வந்து ஒன்று தூக்கி விட்ரும். பிஸ்னஸ் ஒரு ட்ரிக்கியாக தான். இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன்கள் அதிகம். இப்போ 2023 வந்து பார்த்திங்கன்னா 42 உலக பணக்காரர்கள் தான் இருந்தாங்க. இப்போ 2024 கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 47 உலக பணக்காரர்கள் இருக்காங்க. இது வந்து நான் எஃப்எம்மில் கேட்டதாங்க. இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒலி 96.8 கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 சாங்கு போடுவாங்க, அதில் ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு சாங் தான் வரும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து ஐடியாக்கள் நிறையா பிறக்கும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துருவாங்க. இங்கே மழை பெய்யுது, இங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு, இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இங்கே இந்த விஷயம் பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்கன்னு பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து
சிங்கப்பூர் வந்தீங்க அப்படின்னா ஒலி 96.8 கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் போய் சேர்ந்துடலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்வி முக்கியம். கல்வி கூட வந்துட்டு நம்ம ஹெல்த்து முக்கியம். ஹெல்த்து ஆரோக்கியமாக பாருங்கள், நல்லா படிங்க வருங்காலங்கள். நாம்ளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிய லெவலுக்கு மாறணும் அப்படின்னா கல்வியை தான். இப்படி நீங்கள் சரியான முறையில் கல்வி கற்றுக்கல அப்படின்னா இளமையில் நீங்கள் வெளிநாடுகளில் வந்து லேபராக தான் வந்து கஷ்டப்படணும். ஸோ நீங்கள் வந்து முதலாளியாக ஆக போகிறீங்களா இல்லை லேபராக வந்து கஷ்டப்பட போகிறீங்களா, அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கார்கள் சிங்கப்பூர் வசதி வாய்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து 2 விஷயம் தான். எஜுகேஷன் வித் வந்து ஹெல்த், ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா. ஸோ முதலாளியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி நாம்ளும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன் குழந்தைங்க நல்லா படிக்க வைங்க. நீங்கள் நல்லா படிக்க தான் வைக்கிறீங்க. ஸோ அதிகம் காசு பணம் அனுப்பி அவங்களை செல்லம் கொடுத்து கெடுத்துடாதீங்க. எந்தெந்த விஷயத்தில் கண்டிஷனாக இருக்கும் அந்தந்த விஷயத்தில் கண்டிஷனாக, அப்போ தான் குழந்தைங்க நல்லா வருவாங்க. உங்கள் லைஃப் வந்து ப்ரைட்டாக இருக்கும். வாழ்க